உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இப்போ ஒரு வீடியோ பரவலாக வைரல் ஆகி கொண்டிருக்குது. நெல்சன் வீட்டை நாம் தமிழர் கட்சிகள் போய் அவரை அட்டாக் பண்ணதாக இவர்கள் பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பி கொண்டிருக்காங்க. ஆனா இந்த வீடியோல நாங்க உண்மையாவே என்ன நடந்ததுன்னு பார்க்க போறோம். எங்க இனத்திற்கு ஒரு பெருமை இருக்கு. நீ எப்பேற்பட்ட கொம்பனாவும் இரு, நீ எந்த நாட்டின் அதிபனாவும் இரு, என் இனத்தை தொட்டால் உன்னை தூக்கும். அண்மை காலமாக அதிமுகவை சேர்ந்த நெல்சன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியின் மீது பொய்யான அவதூறுகளை பரப்பி கொண்டு வாரு. சாட்டை துரைமுருகன் மேல காசு வாங்கிட்டு இருந்தும் சீமான் அண்ணா 500 கோடி காசு வாங்கிட்டு இருந்து பொய்யான அவதூறுகளை பரப்பி கொண்டு வார. இவன் கிட்டடியில ஆதாரத்தை காட்ட சொன்னனே அதுக்கு மேலாக இன்னும் பல பொய்யான அவதூறுகளை பரப்பி கொண்டு வாரான் இந்த அதிமுகவை சேர்ந்த நெல்சன். இந்த பொய்யான அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கும் நெல்சன் அவர்களின் வீட்டை வந்து ராஜன் பெரோன் அண்ட் அவரோட வைஃப் வந்து சீமான் அண்ணா பெட்டியோ சாட்டை திருமுருகனை பெட்டியோ நாம் தமிழருக்கு பெட்டியோ கதைக்க போகல. அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான் சாட்டை ராஜபெரன் எல்லாரும் பேசுறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ் நம்ம தலையில போறது கிடையாது. அது யானை ப்ராப்ளம் தீபாவளின்ற ப்ராடக்ட் கொடுத்தது எந்த வித புண்ணாக்கு சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த நெல்சன் அவர்கள் ராஜபெரோனின் யானை கவலம் என்ற கம்பெனிக்கு சர்டிபிகேட் இல்ல என்று சொல்லி பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பினதுக்காக தான் அவங்க போறாங்க. இதே ராஜா போக இந்த மாவு ஒன்று விற்கிறாப்புல, ஜிஎஸ்டி கிடையாது, எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாம இந்த மாவு ஊத்தாப்புல. இதுக்கு ராஜபெரோன் ஆல்ரெடி ப்ரூஃப் எல்லாம் காட்டிட்டு இவ்வளவு கால்சியம் இருக்குன்னு இவன் தான் கொடுத்துருக்கான். அது போக இந்த பாரு அந்த யாழினி ஃபுட்ஸ் அவங்க தயாரிக்கிறதுக்கான எஃப்எஸ்எஸ்ஐ இதெல்லாம் அந்த பொருளுடைய டப்பாலே எழுதிருக்குது. அது போக அதை ராஜாபெரோன் மார்க்கெட்டிங் விற்கலாம் அப்படிங்கிறதுக்கான எஃப்எஸ்எஸ்ஐ. இங்கு அதிமுகவை சேர்ந்த நெல்சன் அவர்கள் பொய்யான அவதூறு பரப்பலாட்டி ராஜன்ஸ் வைஃபோ ராஜனோ அங்க போயிருக்கிறதுக்கு ஒரு காரணமும் இல்லை. அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். எவன வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது, நீங்க படிச்ச ஒரு வக்கீல், சரியா? அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் தான் ராஜபெரன் மார்க்கெட்டோட ஓனர். இவரு என்னைக்காவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு. இதை காரணம் காட்டி நாம் தமிழர் கட்சி மீதும் தமிழ் தேசியத்துக்கு மீதும் எதிராக பல கருத்துக்கள் வரும். ஆனால் தமிழ் மக்களே, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.